அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு தேனி மாவட்டம் மூடிநாயக்கனூர் வி நீலமேகம் அகாடமி ஆஃப் ஆல் மார்ஷியல் ஆர்ட்ஸின் சார்பாக இன்றிலிருந்து உங்களுக்கு இந்த சிலம்பத்தை பற்றி முழு விவரங்களை கூற வந்துள்ளேன். சிலம்பம் பல கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன்தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி. அந்த தமிழர்கள் 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக போர்க்கலைகளில் இந்த சிலம்பத்தை பயன்படுத்தியிருக்கிறார்கள். இந்த சிலம்பம் உருவானது நாடோடிகளால் உருவாக்கப்பட்டது. ஆன்மீகத்தில் பார்வதி முருகனுக்கு கொடுத்த வேல், அந்த வேல் கம்பால் இந்த சிலம்பம் உருவானது என்று பெரியோர்கள் சொல்கின்றனர், அனுபவசாலிகளும் சொல்கின்றனர். அதேபோல் இந்த சிலம்பக்கலை கடல் என்று சொல்வார்கள். இந்த சிலம்பத்தில் நுழைந்தால் மனம் ஒருநிலைப்படும், நோய் நொடிகள் அற்றுப்போகும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், நினைவாற்றல் அதிகமாகும். இந்த மாதிரி நல்ல ஒரு உடல் பயிற்சி, உலகத்திலே மிக சிறந்த நீச்சலுக்கு அடுத்த ஒரு நல்ல உடற்பயிற்சி சிலம்பம். இந்த சிலம்பத்தில் பழந்தமிழரின் சிலம்பக்கலை என்று சொல்வார்கள். இந்த சிலம்பக்கலையில் 18 வீச்சுகள் இருக்கின்றன. அதேபோல் 18 அடிமுறைகள் இருக்கின்றன. ஒவ்வொரு அடிமுறையும் ஒவ்வொரு ஜாதி வாரியாக அந்த காலத்தில் பயன்படுத்தியிருக்கிறார்கள் போர்க்களத்தில். அதற்கு கட்டுமுறைகள் 16 கட்டுமுறைகள் அகத்திய மாமுனி எழுதி வைத்தது போல் 16 கட்டுமுறைகளை செய்து வருகின்றனர். அதோடு வியூகம் 10. அந்த 10 வியூகம் தெரிந்தால் போதும். ஒருவர் முதல் 10 பேர் வரை சுற்றி இருக்கும் பொழுது நாம் தப்பித்து செல்வதற்குரிய ஒரு விளையாட்டு. அதேபோல் உடலையும் மனதையும் கட்டுப்படுத்தக்கூடிய சோடு என்ற முறை, அது 12 சோடுகள் இருக்கின்றன. அந்த 12 சோடுகளையும் முறையாக கற்றுக்கொள்ள வேண்டும். அதன் பின்பு வியூகம், அதன் பின்பு நடசாரி. நடசாரி என்பது கையில் கம்பு இல்லாமல், சிலம்ப கம்பு இல்லாமல் வெறுங்கையில் கையில் அடித்து எதிரிட்டிருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு விளையாட்டு முறை. இந்த மாதிரி ஒரு சிலம்பக்கலை சீர்திருத்தமான தமிழர்களின் பழங்கால போர் முறையில் பயன்படுத்தப்பட்ட இந்த சிலம்பக்கலையை பற்றி இப்பொழுது உங்களுக்கு நான் எப்படி விளையாடுவது, எப்படி அதை பயிற்சி செய்வது, எப்படி பிரயோகப்படுத்துவது என்பதை உங்களுக்கு நான் இப்பொழுது பதிவிடுகிறேன்.